ஹலோ காய்ஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, போக்குவரத்து துறையிலேருந்து வந்துருக்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒப்பந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா அரசு போக்குவரத்து டிரைவர்களை நியமிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நியூஸ் அஃபிஷியலாகவே வந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட சன் நியூஸ்லேயே சொல்லிட்டாங்க. இப்போ ஒப்பந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஓட்டுநர்கள் நியமிக்க போகிறாங்கங்க. போக்குவரத்து துறையில் பார்த்திங்கன்னா ஒப்பந்த முறையில் பார்த்திங்கன்னா முதற்கட்டமாக சென்னை, கும்பகோணம் உட்பட்ட பல்வேறு வழித்தடத்தில் பார்த்திங்கன்னா 400 ஓட்டுநர்கள் நியமிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா டெண்டர் 4 நிறுவனங்கள் பங்கேற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஓராண்டு ஒப்பந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கும் பணியாளர்கள் பார்த்திங்கன்னா போக்குவரத்து துறை சார்பில் பயிற்சி அளிக்கப்பட்டு பணி வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அமைச்சர் சிவசங்கர். இதை சொல்லியிருக்காருங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அரசு பேருந்து ஓட்டுநர்களை பார்த்திங்கன்னா 400 ஓட்டுநர்கள் நியமிக்க திட்டம் பண்ணியிருக்கதா அப்படின்னு நியூஸ் எல்லா வாட்ஸ்அப்லேயுமே பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்குது. இப்போ நியூஸ் பார்த்திங்கன்னா சென்னை தமிழகத்தில் அரசு பேருந்துகளை இயக்க ஒப்பந்த அடிப்படையில் 400 ஓட்டுநர்களை நியமிக்க பார்த்திங்கன்னா போக்குவரத்தில் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அவர்கள் செய்து வந்த பணிக்கு ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர்கள் நியமிக்க முடிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா டெண்டர் பார்த்திங்கன்னா கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் பார்த்திங்கன்னா டெண்டருக்கு பார்த்திங்கன்னா அறிவிக்கை விடப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்நிலையில் பார்த்திங்கன்னா ஓராண்டு ஒப்பந்த அடிப்படையில் 400 ஓட்டுநர்களை பார்த்திங்கன்னா நியமிக்க போக்குவரத்துறை திட்டமிட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. இது முதற்கட்டமாக 12 மாவட்டங்கள் நியமிக்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது தினகரன் நாளிதழில் வெளியான செய்திங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா முதல் கட்டமாக 400 டிரைவர்களை மட்டும்தான் நியமிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கும்பகோணம் கோட்டத்தில் பார்த்திங்கன்னா தொழிற்சங்கங்கள் பார்த்திங்கன்னா இதுக்கு எதிர்ப்புகள் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல்லாம் பரவிட்டே இருக்குங்க. கும்பகோணம் கோட்டத்தில் பார்த்திங்கன்னா மாநில அரசு பேருந்துகளை இயக்கும் பணியை ஒப்பந்த ஓட்டுநர்களிடம் ஒப்படைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ அரசாங்க பதவியை பார்த்திங்கன்னா தற்காலிகமாக வழங்காமல் முழுசாக கொடுங்க, அரசாங்க பதவியை ஓட்டுநர்களாகவும் மாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா தனியார் பஸ் ஓனர்களுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய போட்டிகள் உருவாகி இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதோட வயது பார்த்திங்கன்னா 24 to 50க்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா 18 மாதம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1.5 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் வேலை வாய்ப்புகள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் கொடுத்த பின்னாடி தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பணியாணை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை நிறைய தொழிற்சங்கங்கள் பார்த்திங்கன்னா எதிர்த்திருக்காங்க. பட் இருந்தாலும் இது பார்த்திங்கன்னா நிறைய போக்குவரத்தோட மேம்பாட்டை காட்டுதுங்க. நிறைய பஸ்கள் இயக்கப்படாமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா புதிய டிரைவர்களை போட்டு நியமிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அமைச்சர் சிவசங்கர் பதிவிட்டிருக்காருங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ்.